ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஒன்சரகல் சேனல். எல்லாருமே தம்ப்நெயில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. நம்ம ஈஸியாக இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரின்னு கூட ரெடி பண்ணிடுவோம். ஆனால் சைடிஷ் என்ன பண்ணுறதுன்னு தான் ரொம்ப குழப்பம். ஸோ இந்த ஒரு சைடிஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்க 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஸோ கடுகு வந்து நான் கொஞ்சம் வேகமாக சேர்த்துட்டு நீங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் 2 வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும் அப்படின்னு இல்லை, கண்ணாடி பதத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூடவே வந்து 2 கொத்து கருவேப்பிலையும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் வந்து 4 பச்சை மிளகாயை நீலவாக்கில் கீறி சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் வந்து நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கடுத்ததாக நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளி பெரிய தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அந்த தக்காளி வேகமாக வதங்கி வர்றதுக்காக கல்லுப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்து நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். ஸோ இதுவுமே வந்து நல்லா சாஃப்டாக வதங்கி வர்றதுக்கு ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்ததாக இந்த சாம்பாரோட ஹீரோவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா பவுடராக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் நம்ம 1 கிளாஸ் அளவுக்கு நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கட்டி இல்லாமல் கலக்கி விட்டுறலாம். ஸோ கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா வந்து கரைச்சி விட்ருங்க. இப்போ அடுத்ததாக நம்ம தக்காளி வந்து எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். என்னடா சாம்பார்னு சொல்கிறீங்க, அதில் கரம் மசாலாவா அப்படின்னு யோசிப்பீங்க. பட் இது வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்கடலை கரைசலை இது கூட வந்து ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ நம்ம வடிகட்டி சேர்க்கும் போது அந்த திப்பியாக இருக்கிறதெல்லாம் போகாது. ஸோ அதனால தான் வடிகட்டி சேர்த்துருக்கோம். அதுக்கு அடுத்ததாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணும் அப்படின்றத நீங்கள் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா கிரேவி மாதிரி ஆயிரும். அதனால் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து தாராளமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த சாம்பார் வந்து நிறையா ஊற்றி நல்லா பரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ பாருங்கள், நான் எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதி வர அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க பொரிகடலை தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து கடலை மாவு சேர்க்கலான்னு நினைப்பீங்க. ஆனால் கடலை மாவை விட இந்த பொட்டுக்கடலை மாவு வந்து நம்மளுக்கு ரொம்ப டேஸ்ட்டை அதிகப்படுத்தி கொடுக்கும். சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுட சுட நல்லா இட்லிக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்குன்னு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்க உண்மையிலே சொல்கிறேன், பேருக்கெலாம் சொல்லலை, 2 இட்லி 2 சப்பாத்தி சாப்பிட்ற இடத்துல 4 இட்லி 4 சப்பாத்தி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி டெய்லி மதியம் 12 மணிக்கு என் 3 பொண்ணோட லஞ்ச் பாக்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தேவைப்படுறவங்க அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். இப்போ தான் நம்மளோட ஒன்சரகல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.